மக்களால் நான் மக்களுக்காகவே நான் guys, welcome back to my channel. போன வீடியோவில் நாம இந்த மாதிரி இமேஜை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த இமேஜை வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான 3D எஃபெக்டில் ஒரு லிரிக்ஸோட ஒரு வீடியோவாக எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் நான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நாம் ரெடி பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கும். ஆனால் இதை நம்ம இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதாவது பேக்ரவுண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் இந்த பிக்கை என்ன பண்ண போறேன்டா, ஹைபிக் அப்படின்ற அந்த ஆப்பில் ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப் தான் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் கரெக்டாக அப்படியே ஒரிஜினலாகவும் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஹைபிக் ஆப்பில் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் நமக்கு இமேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆனதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா 4வது அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் எடுத்துனே கிராப் பண்ணிருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எதைங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக நம்மளோட ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணாத அளவுக்கு, அதாவது நம்மளோட ஃபேஸு இந்த பாடி எதையும் வந்து கிராப் பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு இதில் 3வது பார்த்தீங்கன்னா இந்த 9:16 ஒரு ரேஷியோ இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை கொஞ்சம் மட்டும் பெருசு பண்ணி சென்டரில் செட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் எதுவுமே கொடுக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கீழே இருக்க அந்த ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணி அதுவே நமக்கு வேறு லெவலில் ஒரிஜினலாக வந்து பேக்ரவுண்டை ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தோன்னா அதுவே நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 பேக்ரவுண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருச்சா. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ எனக்கு இந்த இமேஜ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த இமேஜை வச்சுட்டு கீழே இருக்க இந்த அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு கீழே இருக்க இந்த டிக் ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டு மேலே இருக்க டவுன்லோட் சிம்பிளை கொடுத்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சா. இப்போ இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஃபோட்டோ ரூம் அப்படின்ற அந்த ஆப்பை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணதுமே இதில் பேக்ரவுண்ட் வந்து நம்ம என்ன குவாலிட்டியில் வந்து இமேஜ் கொடுக்குறோமோ அதே குவாலிட்டியில் கட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம். இப்போ நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அனலைஸ் பண்ணி அதுவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரே கிளிக்கில் வந்து ரெடி பண்ணிச்சு பார்த்தீங்களா. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் தான் நமக்கு அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நீ வீடியோ எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அதில் இந்த பீட் மார்க்குன்ற அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஃபாண்ட் தான். ஸோ அதனால் இந்த ஃபாண்ட்டை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நமக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டோட இமேஜ், அந்த இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் 3D ஆப்ஷனை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இந்த இமேஜ்லேருந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த 2வது இருக்க டூப்ளிகேட்ன்ற கொடுத்தீங்கன்னா போதும், டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ மேலாப்பில் இருக்க லேயரில் நம்ம அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இமேஜ்லேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இமேஜை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ், அந்த பிஎன்ஜி இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டுட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு சில டெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேக்கில் போகும். ஸோ அது எங்கன்னா அந்த 3D கேமராவுக்கு மேலே நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜிக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த 2 செட் பண்ணியாச்சா. இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்தும் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 இருக்கா. இதையும் கரெக்டாக அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றக்காக தான் இந்த 3D கேமராவுக்கு மேலேயே வச்சிருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் அந்த பிஎன்ஜிக்கு மேலே கொண்டுட்டு வந்தாலே போதும். வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டில் உங்களுக்கு இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ ஆலாம்பரன் சிம்பிளான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.